நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். சிலர் ஜாதகத்தில் சொல்லுவாங்க, தரித்திர புத்த ஜாதகம், யோகம் இல்லாத ஜாதகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வாய்க்கு வந்து சொல்லின்னு இருப்பாங்க. அதுலேயும் சொந்தக்காரர் சொல்லுவானா, ஐயா அந்த பொண்ணு ஜாதகமா, தரித்திர புத்த ஜாதகம் பாவம், என்னவோ அவஸ்தப்பட்டு கிடைக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஹெல்ப்பில் ஒன்றும் வரப்போகிறது இல்லை, சொல்கிறது ஒன்றும் பஞ்சம் இல்லை, அது விடுங்க, அது ஒரு கதை. இந்த ஜாதகம் கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஜாதகம். ஒரு அம்மா எனக்கு அனுப்புனாங்க, ஐயா என் பொண்ணு ஜாதகம் அனுப்புகிறேன், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் பாருங்கள். அந்த ஜாதகம் நான் பார்த்தேன். இப்போ தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட அதுதான் இருக்கும். பார்த்தப்போ சொன்னேன், அம்மா லக்னத்துக்கு 8ல் சூரியன் செவ்வாய் புதன் சனி, இதை பார்த்துட்டு தான் தரித்திர ஜாதகம் அப்படி இப்படின்றாங்க. கவலையே படாதீங்க, 8ல் இருந்தாலும் உங்கள் பொண்ணு பெருத்த யோகத்தில் வரப்போகுது. அந்த ஐயா ஏதோ திருப்திக்கு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், திருப்திக்கு சொல்கிறேன் ஜோசியக்காரன் நான் இல்லை, இதுதான் நடக்க போகுது, நீ பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு சந்தேகம் அவங்களுக்கு, லக்னாதிபதி 8ல் போயிட்டானே என்னத்தை வரப்போகுதுன்னு இருந்தாங்க. சரி இருக்கட்டும். நான் சொன்னபடியே என்ன ஆச்சுன்னா, கன்னி லக்னம், சந்திரன் 4ல், அதே நேரத்தில் 6ல் குரு கேது சேர்ந்தாலே கிளை யோகம், 7ல் சுக்கிரன் உச்சம், 8ல் சூரியன் செவ்வாய் புதன் சனி. சரி, லக்னாதிபதி, விரையாதிபதி, பஞ்சமாதிபதி 6 கூடியவன் சனி, செவ்வாய் 3 8 கூடியவன் 8லேயே இருந்தாலும் செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷம் 8ல், 12ல் ராகு. ரைட். அதாவது ஓப்பில்லாத ஜாதகம், உடம்பு சரியில்லாதவங்க ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆனால் ஒன்று நோய் வரும். டாக்டருக்கே ஓப்பி இருக்காது. ஐ வில் ட்ரை காட் கிரேஸ், கடவுள் விட்ட வழி அப்படின்னு தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவன் பிரமாதமாக தெம்பாக எழுந்து வந்துடுவான். அப்போ இதே டாக்டர் என்ன சொல்லுவார், மிராக்கிள் அப்படின்வார். ஆமாம், சிலதெல்லாம் உண்டு, கடவுள் அனுகிரகம் சிலதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி இந்த ஜாதகம், இந்த பெண்ணு, இந்த ஜாதகம் அவங்களது ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஏதோ வேலை செய்து சம்பாதிச்சின்னு இருக்குது, அதில் குறை இல்லை. காரணம் என்ன, லக்னத்துக்கு 10, அந்த 10வது ஸ்தானத்தை குரு பார்க்க, 4 கூடியவன் 7 கூடியவன் அருமையாக ஜீவனஸ்தானத்தை பார்க்குறான். ஜீவனத்துக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் வாழ்க்கை அது முக்கியம் அப்படின்றாங்க அவங்க அம்மா. இது என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே. ஆனால் மேரேஜும் ஆகிப்போச்சு, சுக்கிர தசையில் மேரேஜ் ஆகிப்போச்சு, சனி புத்தியில் பிரமாதமாக மேரேஜும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது அந்த சுக்கிர தசை 24 வரைக்கும், ஃபஸ்ட்டு மே 2024 வரைக்கும் சுக்கிர தசை பிரமாதமாக வந்தது. லக்னத்துக்கு 2 9 கூடியவன், பாக்யாதிபதி தனாதிபதி உச்சம். ஆனால் என்ன பார்த்துடுறாங்கன்னா, 8ல் கிரகம், கூட்டு கிரகம், யுத்த கிரகம் ஒன்றும் கொடுக்காது, தரித்திர ஜாதகம் அது இது அதை சொல்லிடுறது வாயில். அதுதான் தப்பு. சனி நீச்சமானாலும் இந்த இடத்துல செவ்வாய் வீட்டில் உட்காந்ததுனால நீச்ச பங்கம் 1. 2வது, லக்னத்துக்கு 12 கூடியவன் சூரியன் 8ல் போய் உட்காந்தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 6 8 12 கூடியவன் 6 8 12ல் இருந்தால் யோகம் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி 12 கூடிய சூரியன் 8ல் சூப்பர். இன்னொன்று, லக்னாதிபதி மறையலாமான்னு கேட்கலைங்க, கேட்கலாம். ஆனால் லக்னாதிபதி மறைஞ்சாலும் சூரியனோடு சேர்ந்ததுனால புதாதித்ய யோகம், இன்டெலிஜென்ட் கேர்ள், நல்ல புத்திசாலி. அதனால் இந்த 8ல் கிரகம் இருக்குதுன்னு சொல்லி தப்பாக சொல்லக்கூடாது. இருந்தாலும் இருக்க வேண்டிய கிரகங்கள் தான் இது. இன்னொன்று, 2 கூடியவன் 9 கூடியவன் சுக்கிரன் உச்சம். என்ன வேணும் உங்களுக்கு இதுக்கு மேலே? பிரமாதம். ஆமாம், இப்போது அது நல்ல இடத்துல மேரேஜும் ஆயிடுச்சு, பிரமாதமாக இருக்குது, கை நிறைய பணம், சொந்த வீடு. லக்னத்துக்கு லாபாதிபதி சந்திரன் 4ல், அருமையாக சொந்த வீடு வாகனத்தோட ஜம்முன்னு இருக்குது. அவங்க அம்மா சொல்கிறாங்க ஒரே வார்த்தை, ஐயா 2 ஜோசியர்கள் கூட சொன்னாங்க 8ல் இருக்குது, இது ஒன்றும் பெரிய யோக ஜாதகம் இல்லைம்மா, சாதாரண ஜாதகம் அப்படின்னு. ஒருத்தர் இது தத்திர புத்த ஜாதகம் மாதிரிம்மா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க பார்ப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க.
நீங்கள் அடித்து சொன்னீங்க பிரமாதமாக வரப்போகுது, 4 சொந்தக்காரன் ஆச்சரியப்படுவான் அப்படி நீங்கள் அதே மாதிரி லைஃப் பிரமாதமாகி போச்சு. ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் ஜாதகத்தில் 6ல் 8ல் 12லலாம் இந்த மாதிரி கிரகம் இருந்தால் பயப்படாதீங்க. 12 கூடவே 8ல் இருக்கா, ஓகே. அதே மாதிரி லக்னாதிபதி அவன் 8ல் சரி புதனோட சூரியனோடு சேர்ந்தான், புதன் ஆதித்யா யோகம் கொடுத்துட்டான், ஓகே. லக்னத்துக்கு 6 கூடியவன் யார், சனி நீச்சமானா 6 கூடியவன் கெட்டான். இதுக்கு மேலே என்ன வேணும்? வாரி வாரி கொடுக்குது, ஹாப்பியாக இருக்கிறாங்க, குடும்பம் சுபிச்சமாக இருக்குது. ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, நீங்கள் எதை பற்றி கவலைவானா இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் சொல்லி குழப்பிக்காதீங்க. பொறுமையாக ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்களே ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணலாம், பயம் இல்லை. ஆகவே இந்த 14/5/98 பிறந்த இந்த பொண்ணு மேரேஜ் ஆகி இன்றைக்கி சுபிச்சமாக ஹாப்பியாக இருக்குது. 8ல் கிரகம், இந்த 4 கிரகம் 8ல் இருந்தாலும் படிப்படியாக மேலே வந்தாச்சு. எனக்கு 2வது இப்போ சூரிய தசை 1/5/24 சூரிய தசை இன்னும் பிரமாதமாக வருது. எப்படிதான்னு பார்த்தா லக்னத்துக்கு 12 கூடிய சூரியன் 8ல் சூப்பர் பிரமாதமாக வருது. ஆமாம், காரணம் சூரியன் உச்சம், அதனால் பிரமாதமாக வருது. நண்பர்களே, நேயர்களே, நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் ஜாதகத்திலையும் 6, 8, 12 கிரகங்கள் இருந்தால் பயம் வேணாம். எப்பவுமே மறைஞ்சவன் நிறைஞ்சி வாரி 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 கொடுப்பான். நன்றி, வணக்கம்.